ஸ்ரீ ரேவா காண்டம் 179 அத்தியாயம். கௌதம ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் கௌதமேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் மகா அரசனே, எல்லா பாவங்களையும் அழித்து 3 உலகங்களிலும் பிரசித்தி பெற்ற சிறந்த கௌதமேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். யுதிஷ்டிர மன்னரே, அந்த தீர்த்தத்தில் கௌதம முனிவரால் 1000 தேவ ஆண்டுகள் தவம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மகேஸ்வரனார் மகிழ்ந்தார். கௌதம முனிவர் தலை வணங்கி பரமேஸ்வரரை பிரதிஷ்டை செய்தார். ஈசனார் கௌதம முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அந்த தெய்வம் கௌதமேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. அங்கு பரமேஸ்வரரை வழிபடுவதால் தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், பித்ருக்கள் மற்றும் தேவதைகள் சிறந்த சித்தியை அடைந்துள்ளனர். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களையும் தேவதைகளையும் வழிபட்டு மகா ஈசனாரை ஆராதிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையால் மயக்கப்பட்டு திரிசூலத்தை தாங்கிய மகேஸ்வர பெருமான் அங்கு வீற்றிருக்கிறார் என்பதை பலர் அறிவதில்லை. மனிதர்களின் தலைவனே பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி மகாதேவரை ஆராதிப்பவர் அஸ்வமேதத்தின் பலனை பெறுவார். யார் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பித்ருக்களுக்கும் தேவதைகளுக்கும் நீர் அர்ச்சனை செய்து மகா ஈசனாரை வழிபடுகிறாரோ அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விமோசனம் பெறுகிறார். அந்த தீர்த்தத்தில் பிராமணர்களுக்கு பக்தியுடன் செய்யப்படும் தானம் நித்திய பலனை தரும். இந்த விஷயத்தில் எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. அரசே, அஸ்வயுக மாதத்தில் 14ஆம் நாள் ஊஞ்சலில் ஒருவன் நறுமண பொருள்கள், மலர்கள் போன்றவற்றால் மகாதேவனை வழிபட்ட பின்னர் முறையாக புனித நீராடி 100 தீபங்களை அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் விமோசனம் பெறுகிறான். மரணத்திற்கு பின்னர் அவன் சிவபெருமானின் நகரத்திற்கு செல்கிறான். கார்த்திகை மாதத்தின் 8ஆம் மற்றும் 14ஆம் சந்திர நாளில், குறிப்பாக பௌர்ணமி தினமன்று, ஒரு பக்தன் விரதமிருந்து தூய்மையாக இருந்து சிவபெருமானுக்கு நெய், பஞ்சகவ்யம், தேன், தயிர் அல்லது குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவன் அனைத்து யாகங்களின் பலனையும் பெறுவான். அதன் பின்னர் அவன் சிவனை பக்தியுடன் வழிபட வேண்டும். அவன் சிறந்த பலனை பெறுவான். சிவப்பு, மஞ்சள், வெள்ளை மற்றும் கருப்பு நிற மலர்களான குசம், அபாமார்க்கம், கடம்பம், துரோணம், மல்லிகை மற்றும் கர வீரம் ஆகியவற்றை கொண்டு கௌதமேஸ்வரரை வழிபடுபவன் அனைத்து ஆசைகளையும் கிடைக்கப் பெறுவான். கிடைக்கக்கூடிய மற்ற மலர்களை கொண்டு 6 மாதங்களுக்கு தவறாமல் வழிபடுபவன் அனைத்து ஆசைகளும் நிறைவேற பெறுவான். மரணம் அடைந்ததும் அவன் சிவபெருமானின் நகரத்திற்கு செல்வான். 79ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.